சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்துடலாம். இந்த முருங்கைக்கீரையில் ரொம்ப நிறையவே சத்துக்கள் இருக்குது. அதுவும் குறிப்பாக இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. இதில் கால்சியம் அதிகம் இருக்கிறதுனால எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. நார் சத்தும் நிறைய இருக்குது. தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போ முருங்கைக்கீரை நம்ம பறிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா உருவி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் நல்லா உருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு இலையாக நம்ம தனித்தனியாக கையால் பிச்சு எடுக்க முடியாது. இந்த மாதிரி உருவும் போது அதில் உள்ள அந்த சின்ன சின்ன குச்சிகள் சேர்ந்து வர தான் செய்யும். அது நமக்கு சமைக்கும் போதே நல்லா சாஃப்டாக வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருவினதுக்கப்புறமா ஒரு 2 தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ ஒரு 20 சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்துலேயும் செஞ்சுக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 3 பல் பூண்டு எடுத்து அதை தோல் நீக்கிட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கீரை இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ நாம் ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 2 ஸ்பூன் அளவு வறுத்து தோல் நீக்கின நிலக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை மையாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் நாம் தட்டி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்திற்கேற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை இந்த அளவு சேர்க்காமல் கொஞ்சம் குறைய கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெங்காயம் நிறைய சேர்த்து வதக்கி அதோட கீரையும் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல சுவை அதிகமாக இருக்கும். இப்போது வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் இந்தளவு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினதுக்கப்புறமா நாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிற 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். கீரை எப்போதுமே ஃபஸ்ட்டு நாம் சேர்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அது வேக வேக நமக்கு அளவு கம்மியாயிரும். இப்போ இதை மெதுவாக நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு நாம் இப்போ சேர்க்கக்கூடாது. கீரை கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் உப்பு சேர்க்கணும். இப்போ நமக்கு கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இப்போ சேர்த்தோன்னா நம்ம அளவு தெரியாமல் நிறைய உப்பு சேர்க்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நாம் கீரை வைக்கும்போது நிறைய இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நாம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் செய்கிற கீரை அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஸ்பூன் கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் 1/4 ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் கீரையோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்துக்கலாம். கீரையை எப்போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சாலும் அதோட சத்துக்கள் எல்லாம் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதே நேரம் தண்ணி நிறைய ஊற்றி வேக வச்சு அந்த தண்ணியை வேஸ்டாக்கவும் கூடாது. கொஞ்சமான தண்ணி ஊற்றி அந்த தண்ணியிலையே வேக வச்சிடணும். நான் இப்போ ஒரு சின்ன டம்ளரில் 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம்.
கம்மியாக தண்ணி சேர்த்து நாம் கீரையை பொரிக்கிறதுனால நமக்கு அடுப்பு எப்போதும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கீரை கொஞ்சம் நல்லா வேகணும், உடனே சீக்கிரமாக வேகணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கீரையை மூடி வச்சு தான் வேக வைக்கணும். மூடி வச்சு வேக வைக்கிறதுனால நமக்கு சத்துக்கள் எதுவும் குறைஞ்சிடாது. நிறைய தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை தூர எடுக்கும்போது தான் நமக்கு அதில் உள்ள சத்துக்கள் குறையும். அப்புறம் ரொம்ப நேரம் அளவுக்கு அதிகமாக அதை வேக வைக்கிறதுனாலையும் சத்துக்கள் குறையும். மூடி வைக்கணும்னா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இல்லை மூடி வச்சு அதில் உள்ள சத்துக்கள் குறையும்னு நினைக்கிறவங்க பாதி திறந்து பாதி மூடி கூட இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இல்லை மூடி வச்சு வேக வைக்க விரும்பலைன்னா கீரையை மூடாமல் கொஞ்சம் ஓப்பனாகவே வச்சு கூட வேக வச்சுக்கலாம். வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போது ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு கீரை நல்லா வெந்து வந்துடும். கீரை கொஞ்சம் வெந்துருச்சான்னு வாயில் எடுத்து வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா முருங்கைக்கீரை வேகாமல் சாப்பிட்டோன்னா வயிறு சம்மந்தமான வயிறு வலி, வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. கீரை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கிற நிலக்கடலை பொடியையும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை பொடி சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வாரத்தில் 2 தடவையாவது முருங்கைக்கீரையை சமைச்சு சாப்பிட்டு பயனடையணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.